அடுத்த பெண்ணாக இருக்கிறது கைகேயி மாதா. பகவானோட ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒரு வித்தியாசமான மேட்சிங் உண்டு. ராகவன், ராவணன், இரணீஸ்வரன், நரசிம்மன். அந்த பேர் பொருத்தம் பார்த்தீங்களா? தன்னோட மாயசக்தியிடம் மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு அசுரனு கூட பேர் கூட தன்னோட பேரில் பாதி வர மாதிரி தான் இருக்குது. இல்லை தன்னோட குழந்தைங்களை மோட்சத்துக்கு கூட்டு போகிறதுக்காக பகவானே அந்த பேர் எடுத்து வராரா எனக்கு தெரியாது. அதே மாதிரி ராவணனை வதம் பண்ண போகிற அந்த ராவணனோட தாயோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேகசி. இங்கே ராமனை வளர்த்த ஒரு பெண்ணின் பெயர் கைகேயி. பேர் பொருத்தம் என்ன, கௌசல்யா கேகசி அப்படிங்கிற மேட்சிங்கோட கைகேயி கேகசி அப்படிங்கிற பேர் ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. ராமரே தன்னோட தாயின் பெயர் கௌசல்யா அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது. ஆனால் கைகேயி வளர்த்த பையனா ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு. என்னை யார் வளர்த்தா என்னங்க, பையன் ரொம்ப அருமையாக வளர்ந்த ராமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கைகேயி மாதா அவங்க கணவருக்கு தசாவதாரத்துலேயும் பக்கங்களும் தேரோட்டக்கூடியவன். அதாவது 8 திக்குன்னு சொல்லப்படுற சுற்றி இருக்கிற 8 திக்கிலும் பாதாள உலகத்திலும் மேலுலகத்திலும் கூட அவனுக்கு தேரோட்ட ஒரு வலிமை உண்டான். அதான் தசரதன். அந்த தசரதன் அவனுக்கு ஒரு யுத்த காலத்தில் உதவுற ஒரு பெண்ணாதான் கைகேயி மாதா இருக்கிறாங்க. அவங்க அப்பா கூட அசுரர்களை வதம் பண்ண போகும்போது கைகேயி மாதா போவாங்களாம். அவங்க அப்பாவுக்கு இந்த வள்ளூர்கள் எல்லாருக்கிட்டையும் அவங்க பேசுறது அவருக்கு புரியுமா. அதே மாதிரி கைகேயி மாதாவுக்கும் அந்த எதிர்காலத்தில் கணிக்கிற ஒரு சக்தி உண்டாம். அதனால தான் தசரதன் 2 வரங்கள் உனக்கு நான் தாரேன் அப்படிங்கும்போது நான் பின்னாடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா அந்த கைகேயி மாதா தான் பாசமாக வளர்த்த ஒரு பையனை காட்டுக்கு போக சொல்கிறாங்க. தன்னோட தாலி இறங்கிட்டு அதுக்கும் அவங்க கலங்கி நின்னாங்க. ஆனால் தன்னோட பையனை 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வைக்கிறாங்க. எப்படிங்க முடியும்? திடீர்னு அவங்க எவ்வளோ பெரிய ராணி இல்லையா? அந்த தசரதனுக்கே தேர் ஓட்டினவங்க, அப்பா கூட தேர் ஓட்டி போனவங்க, அவங்களால எப்படி ஒரு வேலைக்காரி சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படி இருக்கவே முடியாது. அவங்களுக்கு சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ராட்சசனா அசுரர்களை அழிக்கிறதுக்காக தான் தன்னோட அப்பா கூட அவங்க யுத்தத்துக்கே போனது. அசுரர்களை அழிக்கிறதுக்காக தான் தன்னோட கணவன் கூடயும் யுத்தத்துக்கு போனது. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ராவணன் அவன் இப்படி தான் வரம் வாங்கியிருப்பான் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவனை எதிர்க்கிற ஒரே மனிதன் ராமன் தான் அப்படிங்கிற ஒரு சூட்சமாக கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் பழி பாவங்களை வாங்கிக்கிட்டு தன்னோட மனக்குமுறலை யாருமே புரிஞ்சிக்காத